சிவா பையன் பார்த்தீங்கன்னா ஹரணியை பஸ் ஏற்றிட்ட உடனே பஸ் இந்த பக்கம் நவுந்துச்சோ இல்லையா ஐயா வந்து கிளம்பிடுவார். அப்படியே ஒரு தோஸ்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு தாங்க வீட்டுக்கே வருவான். வந்த உடனே சாப்பாடு போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை கேட்டுட்டாங்க. அப்படியே காதை நோண்டிக்கிட்டு சவுடால பதிலே எதுவுமே சொல்லலை. எப்பயுமே சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே கொஞ்சுவார், இல்லைன்னா தட்டுக்கிட்ட போய் நிற்பாரு. புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சாப்பாடு போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் கேட்குறேன், அப்படியே பதிலே சொல்லலை. என்ன சாப்பாடு என்ன குழம்பு அப்படின்ற மாதிரி அவன் வந்து அப்படியே காதை நோண்டிக்கிட்டு நம்மளாம் கேட்போம்ல, அந்த மாதிரி வந்து அவன் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் தான் சொன்னேன் அவனோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா எப்பதான் இந்த கரிச்சோத்தை நீ கண்ணில் காட்ட போற, புரட்டாசி முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டே சிவா இன்னும் 2 நாள் பொருடா, திங்கக்கிழமை அன்னைக்கு தீபாவளி வருது, அம்மா வந்து உனக்கு சூப்பரா வந்து ஒரு விருந்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தயிர் சாதத்தை வந்து போட்டாச்சுங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை நல்லா சூப்பரா தலைஞ்சிருந்துச்சு, அதையும் வந்து அறுத்தாச்சு. அதுல காய் நிறைய இருந்துச்சு, அதையும் தனியா வந்து பறிச்சு வச்சாச்சு. அப்புறம் வந்து பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓரளவுக்கு தப்பு செடினாலும் நல்ல காய் வந்து கொடுத்துச்சு. இது லாஸ்டா இருக்குங்க, ஒரு 5-6 காய் வந்து இருந்துச்சு. சரி அதையும் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு மணத்தக்காளி கீரையை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க வந்து வச்சிருந்தேன். அப்புறம் அப்படியே பார்த்தேன், சரி இந்த மணத்தக்காளி இந்த காயும் வந்து அப்படியே அதோடய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து பாவக்காவையும் இந்த மணத்தக்காளி அந்த காயையும் போட்டு சூப்பரா புளிக்குழம்பு வந்து வச்சாச்சுங்க. அப்படியே இறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு வெள்ளத்தையும் சேர்த்து அப்படியே இறக்கணும்னா குழம்பு வந்து அட்டகாசமாக இருக்கும். நல்லா மலை கதுமா நல்லா சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதம், பாவக்காய் புளிக்குழம்பு, மணத்தக்காளி கீரை வந்து பொரியல். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.